Hello students, welcome to our YouTube channel. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ரயில்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 8113 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தினா இந்த எக்ஸாம் பார்த்தினா யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன எக்ஸாம் ப்ராசஸ்ஸு, எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது, சிலபஸ் என்ன, எவ்வளோ மார்க் எடுத்தால் கிளியர் பண்ண முடியும், அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும், மெடிக்கல் என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, ஃபைனல் இயர்ஸ் எலிஜிபிளா, இந்த மாதிரியான எல்லா டவுட்ஸுக்குமான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த எக்ஸாம் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுங்கிறத பார்த்தீங்கன்னா ரயில்வே கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2019 கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ வேகன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 8113 வேகன்சி இருக்குது. இது ரொம்ப பெரிய வேகன்சின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான வேகன்சி தான். ஏன்னா 2019 இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்தப்போ நல்ல வேகன்சி கிட்டத்தட்ட 35,000 நினைக்கிறேன், அந்த வேகன்சி வந்துச்சு. ஆனால் ரொம்பவே கம்மியான வேகன்சி தான். ஸோ இந்த வேகன்சி கம்மியாக இருக்குங்கிறதுனால அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்திருக்கிற வேகன்சிங்கிறது வெறும் டென்டேட்டிவ் வேகன்சி தான். இந்த வேகன்சிங்கிறது ஃபியூச்சரில் கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கம்மியான வேகன்சி தான் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அதோட வேகன்சி டபுள் த டைம் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நீங்கள் கம்மியான வேகன்சின்னு கவலைப்படாதீங்க, நிறைய வேகன்சி ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் இந்த எக்ஸாம்ஸ் கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது, நான் இப்போத்துலேருந்து படிக்க ஆரம்பித்தேன், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாமுங்கிறது நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃபில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய டைம் இருக்குது. இப்போத்துலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் நிச்சயம் உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோ என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்னா என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, வேகன்சி எவ்வளோ இருக்குது, சேலரி எவ்வளோ இருக்கும், என்னென்ன போஸ்ட்லாம் இந்த எக்ஸாம்ஸில் ஃபில் பண்ணுறாங்க, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் எலிஜிபிளா இல்லையா, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்னது, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளோ வச்சிருக்காங்க, டைப்பிங் டெஸ்ட் இந்த எக்ஸாம்ஸில் உண்டு. ஒரு சில போஸ்ட்டுக்கு அது என்ன போஸ்ட்டு, டைப்பிங் டெஸ்ட் எப்படி இருக்கணும், சர்டிஃபிகேட் தேவையா, அதெல்லாம் பார்க்கலாம். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறது, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், க்ரூஷியல் டேட்டு சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பார்ப்பாங்க, ஏஜுக்கு என்ன பார்ப்பாங்க, ஜாப் ப்ரொஃபைல் என்னது, ஜாப் லொகேஷன் என்னது, எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாம்ஸ்க்கு ஃபீஸ் எவ்வளோ, எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு, அண்ட் இப்போத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கான 180 days டெய்லி ஸ்டடி பிளான் அண்ட் கிளாஸஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2009 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நோட்டிஃபிகேஷன் தான் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் 12th போஸ்ட்டுன்னு ரெண்டு கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டுங்கிறது வரும். ஆனால் 2024 என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிகிரிக்கு தனி நோட்டிஃபிகேஷன், 12th தனி நோட்டிஃபிகேஷன், ரெண்டுத்துக்குமே தனித்தனி செலக்ஷன் ப்ராசஸ்னு வச்சிருக்காங்க. இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கானது. மொத்தம் 5 போஸ்ட் வந்திருக்கு. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, ஸ்டேஷன் மாஸ்டர், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். இந்த 5 போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷனோட உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா? இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th தான் நான் முடிச்சிருக்கேன்னா நீங்கள் 21st செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்களுக்கான அது கேட்டகரி ரிலேட்டடான செட் ஆஃப் போஸ்ட்டை வச்சு இன்னொரு என்டிபிசி எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அப்டேட் வந்தோடனே இமீடியட்டாக ஷேர் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போத் மெயில் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லா போஸ்ட்டுக்குமே போத் மெயில் அண்ட் ஃபீமேலுங்கிறது எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாம்ஸோட மினிமம் சேலரி, இன்ஹான்ஸ் சேலரி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 50,000க்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதுலேயும் ரயில்வே நிறைய அலவன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரயில்வேல ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கேரியர் க்ரோத் இருக்கும், லைஃப் செட்டில்டு, மினிமம் சேலரியே 50,000 உங்களுக்கு இந்த எக்ஸாமில் ரெக்ரூட்மெண்ட் ஆகி நீங்கள் போனீங்கன்னா உண்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பார்த்தலாம். நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுங்கிறது அக்டோபர் 13 நைட் வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட முடியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அக்டோபர் 16 25 வரைக்கும் ஒரு டைம் பீரியட் தராங்க. அந்த டைம் பீரியடில் நீங்கள் அப்ளை பண்ண மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன், டெக்னீஷியன் எக்ஸாம்ஸான நோட்டிஃபிகேஷன், ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், பேராமெடிக்கலுக்கான எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், மொத்தம் 4க்கு அதிகமான நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா
ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட எக்ஸாம் இன்னும் கண்டக்ட் பண்ணல. ஸோ இந்த என்டிபிசி எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணாதான் என்டிபிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் இப்போத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயம் என்டிபிசியில் இந்த கம்மியான வேகன்சிலையும் ஒரு ஜாப்பை நிச்சயமாக செக்யூர் பண்ணிட முடியும். ஸோ வேகன்சி பற்றி பார்த்துலாம். ஸோ இந்த 5 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஓவரால் வேகன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 8113 வேகன்சின்றது இருக்குது. இது டோட்டல் வேகன்சி ஆல் இந்தியா. ஓகேவா? இந்தியா முழுக்க உள்ள எல்லா ரயில்வே ஜோனும் சேர்த்து 8113 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். இதில் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர் இது ரெண்டுமே பே லெவல் 6ல் வரும். மற்ற 3 போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பே லெவல் 5ல் வந்து வரும். ஓகேவா? ஏஜ் லிமிட் என்னது? இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலான ஏஜ்ங்கிறது 18லேருந்து 33 வயசு. ஆனால் கோவிட்னால பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டிலே ஆகி கண்டக்ட் பண்ணுறதுனால ஏஜ் இப்போ 18லேருந்து 33 வரைக்கும் வச்சிருக்காங்க. உங்கள் ஏஜ் இந்த டேட்டில், அதாவது Jan 1, 2025 அந்த டேட்டில் உங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணுறப்போ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு தாராளமாக எலிஜிபிள். டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும். சார் என்னோட வயசு இதை விட கூடுதலாக இருக்குது, நான் எலிஜிபிளா இல்லையா? ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ தமிழ்நாடோட வேகன்சி, அதாவது சென்னையோட வேகன்சியை பார்க்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறப்போ சென்னை ஜோனில் தான் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 8113 வேகன்சியில் தமிழ்நாடுக்கு 436 வேகன்சி இருக்குது. இதில் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் அதுக்கு 155 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சிங்கிறத நீங்கள் செக் பண்ண முடியும். உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சின்றதை நீங்கள் பார்த்துக்கிட முடியும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி தான் இருக்குது. ரொம்பவும் கம்மி தான். ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி. இந்த ரெண்டுமே நிறைய பேருடைய ஃபேவரட் போஸ்ட்டு. ரொம்ப கம்மியான வேகன்சி தான் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி ஐசிஎஃப்ல இருக்குது. சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா 144 வேகன்சி வந்து இருக்குது. சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ல 19 வேகன்சியும் சதர்ன் ரீஜனில் 76 வேகன்சி வந்து இருக்குது. 436 வேகன்சி இருக்குது. அதர் ஜோனுக்கு நான் செக் பண்ணணும், நான் திருவேண்ட்ரம், நான் வந்து ஆந்திரா அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜோனுக்குமே தனித்தனி வேகன்சி உண்டு. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஜோனுக்குமான வேகன்சிக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் இந்த பிடிஎஃப்பை செக் பண்ணிக்கிட முடியும். இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஸோ பெங்களூரில் எவ்வளோ வேகன்சி இருக்குது? பெங்களூரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 496 வேகன்சி வந்து இருக்குது பெங்களூரில். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அஜ்மரில் 132 வேகன்சி, ரொம்ப கம்மி. அகமதாபாத்தில் 516 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ திருவேண்டரத்தில் எவ்வளோ வேகன்சி? புவனேஸ்வரில் பார்த்தீங்கன்னா 758 வேகன்சிஸ் வந்து இருக்குது. பிலாஸ்பூரில் பார்த்தீங்கன்னா 649 வேகன்சி இருக்குது. நீங்கள் சென்னை சின்சியராக படிங்க. வேகன்சி நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். பிலீவ் பண்ணுங்க. ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா 1382 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சிங்கிறத இந்த இடத்துல உங்களால் செக் பண்ண முடியும். மும்பைக்கு 872 வேகன்சிஸ் வந்து இருக்குது. பிரயாக்ராஜுக்கு 227 வேகன்சிஸ் வந்து இருக்குது. திருவேண்டரத்துக்கு பார்த்தீங்கன்னா 174 வேகன்சி வந்துருக்கு. திருவேண்டரத்துக்கு, அதாவது கேரளா ரீஜனுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வேகன்சி பார்த்தாச்சு. இப்போ சேலரி பார்த்துடலாம். ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பே லெவல் 6ல் வருது. இதுக்கு இன்ஹேண்ட் சேலரியா, அதாவது பேசிக் பேயோட சேர்த்து அலவன்ஸு டிடக்ஷன்லாம் போக இன்ஹேண்ட் சேலரியா 60 to 65,000 பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரியா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அதிகமான சேலரி. கூட்ஸ் மேனேஜரு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பே, அலவன்ஸு இது எல்லாமே சேர்த்து டிடக்ஷன் போக 50,000க்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரியாக கிடைக்கும். இது பே லெவல் 5 வரும். ரொம்ப ரொம்ப நல்ல சேலரி. பே லெவல் 12th குவாலிஃபிகேஷனை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சேலரிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அதில் வந்து பே லெவல் 2, 3 வரும். 33,000 இன்ஹேண்ட் சேலரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 to 36 இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். ஏஜுங்கிறது இந்த டேட்டில் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் ஏஜ் ரிலாக்சேஷனும் உண்டு. அதாவது ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னா 3 இயர் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. அதாவது ஓபிசி கேண்டிடேட் 18 to 39 இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இந்த டேட்டில் உங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஓபிசி கேண்டிடேட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். அதே இது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்சேஷன் உண்டு. அதாவது 18 to 41 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எலிஜிபிள். இந்த டேட்டில் கால்குலேட் பண்ணுறப்போ உங்கள் வயசு இதுக்குள்ளே இருக்குன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது இந்த ஏஜ்லாம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா
18லேருந்து 36க்குள்ளே இருக்கிறவங்க இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்களா இருக்கணும். இதை விட தாண்டி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிளாக வந்து இருப்பாங்க. அதுதான் இந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணலாம். இதுக்கப்புறம் பிறந்திருக்கீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். இதுக்கப்புறம் பிறந்திருக்கீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் இதுக்கப்புறம் எலிஜிபிள். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையில்லை. ஸோ இதை தாண்டுதுங்கிறப்போ இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கீங்கிறப்போ இந்த இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு பொறுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டிக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். குரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா 13th October 2024. இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். நோட்டிஃபிகேஷனில் கிளியராக சொல்லிட்டாங்க. ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஆல்ரெடி டிகிரி முடிச்சவங்க தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் உண்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இது இந்த 5 போஸ்ட்டுக்குமே காமன் தான். இப்போ 5 போஸ்ட்டுக்குமே காமன்னா நான் தனித்தனியாக அப்ளை பண்ணணுமா? கிடையாது. ஒரே அப்ளிகேஷன் தான். அதில் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னென்ன போஸ்ட்லாம் எனக்கு தேவைன்ட்டு ஒரு ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 1ங்கிறது எல்லாருக்குமே காமன் தான். இந்த ஸ்டேஜ் 1ங்கிறது வெறும் குவாலிஃபை தான். ஸோ இதில் எடுக்கக்கூடிய மார்க்குங்கிறது உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகுமே தவிர இதில் எடுக்கக்கூடிய மார்க்கு ஃபைனல் மெரிட்டில் ஆட் ஆகாது. ஸோ ஸ்டேஜ் 1 முடிஞ்ச உடனே ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்டேஜ் 2க்கு போவாங்க. ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 15 பேருன்னு கூப்பிட்டு போவாங்க. இந்த ஸ்டேஜ் 2ல எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு ஜாப் வாங்கி தரும். இந்த ஸ்டேஜ் 2ங்கிறது எல்லாருக்குமே காமனான ஒரே பேப்பர் தான் நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 2 யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள 1:8ன்னு ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் டெஸ்ட் கூட்டுவாங்க. இதில் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு எந்த ஒரு ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது. இந்த டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க் மட்டுமே போதும். அண்ட் இந்த ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே குவாலிஃபைங் தான். ஓகேவா? இதுக்குன்னு எந்த ஒரு மார்க்குமே கிடையாது. இதில் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு டைப்பிங் டெஸ்ட் உண்டு. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு டைப்பிங் டெஸ்ட் உண்டு. கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு எந்த ஒரு ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. டைப்பிங் டெஸ்ட்டுங்கிறது ஈஸியாக உங்களால் குவாலிஃபை பண்ணிக்கிடலாம். நீங்கள் ஸ்டேஜ் 1க்கு ஸ்டேஜ் 2க்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல, அப்போ நீங்கள் டைப்பிங் கிளாஸ் போனாலே இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இது வர்றதுக்குள்ளே நீங்கள் டைப்பிங் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடலாம். இதுவுமே நீங்கள் லேட்டராக கற்றுக்கலாம். எதுக்குமே சர்டிஃபிகேட் வந்து தேவை கிடையாது. நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டேஜாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த எக்ஸாமினுடைய ப்ராசஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த 8 டைம்ஸ்ன்றதை கூட்டுவாங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் தான். ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஷின்ஸு 40 மார்க்ஸு, மேக்ஸு 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸு, ரீசனிங் 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸ். ஒரு கரெக்டான கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க. ஒரு ராங்கான கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 0.33 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்காக வந்து போகும். ஓகேவா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸு 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். எக்ஸாமோட டைம் டியூரேஷன்றதை பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து டைம் பீரியடாக வந்து தருவாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸோட சிலபஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை உங்களால் தமிழ்லையும் எழுத முடியும். தமிழ் எழுதலாம், கன்னடாவில் எழுதலாம், மலையாளத்தில் எழுதலாம், தெலுங்கில் கூட எழுதலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் தமிழில் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதலாம். நம்மளோட சஜஷனுங்கிறது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வாரீங்கன்னா இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி அண்ட் வேரியஸ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களால் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1க்கான சிலபஸ். மேக்ஸோட சிலபஸ் பாருங்கள். நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியல் ப்ரொபோர்ஷனு, மென்சுரேஷன், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் அரித்மேட்டிக்கு அதிக அட்வான்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இன்டெலிஜென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு என்ன இன்டெலிஜென்ஸ் வருமோ, ரீசனிங் வருமோ அதே தான் உண்டு. தென் அனலிட்டிக்கல் ரீசனிங்கிற டாபிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க. ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக, ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும் ரயில்வேக்கு. அண்ட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கானமிக்கு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது எல்லாமே ஜியாகிரஃபி, இது எல்லாமே யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் சிலபஸ். ஸோ இது முடிஞ்சோடனே கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்க ஸ்டேஜ் 2க்கு போவாங்க. ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு ஒரு ஜாப்புக்கு 15 பேருன்னு கூட்டுப்பாங்க. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 3 சப்ஜெக்ட் தான், ஆனால் கொஷினுடைய வெயிட்டேஜ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 120 கொஷின்ஸ்ன்றதை கேட்பாங்க. 1.5 மணி நேரம் நடக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 hours எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாமையும் நீங்கள் தமிழ்லேயே எழுத முடியும். இதுலேயுமே நெகட்டிவ் மார்க் உண்டு. சிலபஸுங்கிறத பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் இல்லை, சேம் சிலபஸ் தான்.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும் ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணிடலாம். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுங்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு 8 மந்த்துக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ 8 மாதம் உங்கள் டைம் உங்கள் கையில் இருக்குது. டெய்லி ஒரு 3 to 4 ஹவர்ஸு சின்சியராக நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டருங்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றதை கண்டக்ட் பண்ணாங்க. உங்களால் நிச்சயமாக குவாலிஃபை பண்ணிட முடியும். ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் படிப்பீங்கல்ல, அப்போதுலேருந்து கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லைனா ஸ்டேஜ் 2 முடிஞ்சவொன்னே கற்றுக்கிட்டாலும் சரி, கம்ப்யூட்டரை ஈஸியாக குவாலிஃபை பண்ணிடலாம். ஏன்னா இந்த பேப்பரை உங்களால் ஈஸியாக குவாலிஃபை பண்ண முடியும். கற்றுக்கிறது ரொம்ப பிரச்சனை இல்லை, உங்களால் ஈஸியாக கற்றுக்கிட முடியும். அண்ட் டைமுமே அதுக்கான டைம் இருக்கும் ஸ்டேஜ் 2 முடிஞ்சோடனே. டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் மட்டும் எனக்கு டைப்பிங் சுத்தமாக தெரியாதுன்றவங்க ஸ்டேஜ் 2 இருக்கா, ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் எப்போ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போதுலேருந்து டெய்லி 1 hour டைப்பிங் கிளாஸ் போங்க. ஒரு 3 மந்த்தில் டைப்பிங் ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட முடியும். டைப்பிங் ஹிந்தி இங்கிலீஷான்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் கற்றுக்கோங்க. 30 words per minute டைப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இப்போ கற்றுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக 30 words per minute நீங்கள் கற்றுக்கிட முடியும். ஒரு 3 month சின்சியராக டெய்லி 1 hour டைப்பிங் கிளாஸ் போனீங்கன்னா. ஸோ மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. இதில் A2ங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அலௌடு கிடையாது. A2ங்கிற அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அலௌடு கிடையாது. A3க்கு பார்த்தீங்கன்னா வித் ஆர் வித்தவுட்டு ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அலௌடு. B2க்கு பார்த்தீங்கன்னா வித் ஆர் வித்தவுட் ஸ்பெக்ஸ் அலௌடு. ஸ்பெக்ஸ் அலௌடு தான். C2க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸுங்கிறது அலௌடு தான். அதாவது நீங்கள் வந்து கண்ணாடி போட்டுருக்கா அலௌடு தான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா A2ல வருது. A2க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் அலௌடு கிடையாது. லேசிக் பண்ணியிருந்தாலும் அலௌடு கிடையாது. அதனால நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, கண்ணாடி இல்லாமல் உங்களால் பார்க்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டு அண்ட் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இந்த 2 போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. மற்ற போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ நான் லேசிக் பண்ணியிருக்கேன், நான் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா லேசிக் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள் கிடையாது தான். இது நீங்கள் ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா A2க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் ஸ்ட்ரிக்டாகவே அலௌடு கிடையாது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லேசிக் பண்ணியிருந்தாலும் அலௌடு கிடையாது. ஓகேவா? மற்ற 3 போஸ்ட்டுக்குமே ஸ்பெக்ஸ் அலௌடு தான். ஓகேவா? லேசிக்குமே அலௌடு தான், பிரச்சனையே கிடையாது. இந்த B2 C2 அதாவது இந்த கேட்டகரி B2 C2ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P2 கமர்ஷியல் இதுக்கு ஸ்பெக்ஸ் அலௌடு தான், லேசிக் அலௌடு தான். C2 இந்த 2 போஸ்ட்டுக்கும் ஸ்பெக்ஸ் அலௌடு தான், லேசிக் அலௌடு தான். ஓகேவா? ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டர் கூட்ஸ் ட்ரெயினுக்கு கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு டைப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிட்டு போங்க. அந்த மெடிக்கலில் தான் பார்த்தேன், அந்த மெடிக்கல் டைமில் தான் உங்களுக்கு இதெல்லாம் செக் பண்ணாங்க. இதில் இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரியுமா, அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது இந்த சர்டிஃபிகேட் தான். இதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லேசிக்லாம் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு. ஓகேவா? மற்ற போஸ்ட்டுக்குலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது உங்களுக்கு சென்னையில் நடக்கும். மெடிக்கலுங்கிறது உங்களுக்கு அலாட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ரீஜனல் மதுரையாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு அலாட் பண்ணிருக்கக்கூடிய அந்த மெடிக்கலில் வந்து நடக்கலாம். ஓகேவா? மெடிக்கலுங்கிறது ஈஸியாக குவாலிஃபை பண்ணிக்கலாம். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறது இந்த 5 போஸ்ட் இருக்குது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதுக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருப்பீங்களோ அந்த போஸ்ட்டெல்லாம் ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணும் அப்ளை பண்ணுற டைமில். ஓகேவா? அதனால் கவனமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஜாப் ப்ரொஃபைல், ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்கிறது போடுவாங்க. மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை இந்த மாதிரியான இடத்துல போடுவாங்க. எங்கே வேகன்சி இருக்கோ அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இதில் கூட்ஸ் கார்டோடைய ஜாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா பிரேக் கனெக்டிவிட்டி, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்குங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ரிலேட்டடான ஜாப் ப்ரொஃபைல்னு இருக்கும். இதில் உங்களால் செக் பண்ணிக்கிட முடியும் என்ன போஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் இருக்குன்றது. ஓகேவா? ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் கம் டைப்பிஸ்ட்டு இதுக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்குன்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு மெயின் ஹெட் ஆஃபீஸில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? திருச்சியில் மெயினாக போடுற மாதிரி இருக்கும், சென்னையில் இருக்கும், மோஸ்ட்லி திருச்சியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டரோட ஒர்க் உங்களுக்கு என்னன்றது தெரியும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். இதுதான் ஜாப் ப்ரொஃபைல். ஸோ எக்ஸாம் சென்டர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் த எக்ஸாமுங்கிறது இந்த சிட்டிஸில் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டீங்கிறப்போ. செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் தான் போட்டிருந்தாங்க, திருப்பதி, கடப்பா இந்த மாதிரி. ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த டைம் தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லைனா திருப்பதி இந்த மாதிரியான ஏரியாவில் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்ஆர்பி சென்னையோடைய அஃபிஷியல் வெப்சைட். ஆர்ஆர்பி சென்னைன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட் இதுதான். இதில் அப்ளைன்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா
500 rupees யாருக்கெல்லாம்ன்றத பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 500 rupees ஃபீஸுங்கிறத வச்சுருக்காங்க. இந்த 500 rupees ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 400 rupees பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். யாருக்கெல்லாம் 250 rupees ஃபீஸ்ன்றத பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேனு, எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்கானமிக்கலி பேக்வேர்டு கிளாஸஸ் இந்த கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 250. இந்த கேட்டகரியை தவிர இருக்கிற கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 500 rupees. இதில் 400 rupees ரீஃபண்ட் ஆயிரும். இதில் 250 rupees உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸாம்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுங்கிறது சென்னைக்கு இதுதான் வெப்சைட், இதுதான் வந்து கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்ளை பண்ணுறதுனா இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான 8 மந்த்துக்கான டீடைல்டு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி என்னென்ன படிக்கணுங்கிற டெய்லி ஸ்டடி பிளானுமே நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டே 1 நீங்கள் என்ன படிக்கணும், டே 2 என்ன படிக்கணும், 3 என்ன படிக்கணுன்ற டெய்லி என்னென்ன படிக்கணும், படித்து முடிச்சோன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டேட்ஸுமே வந்து இந்த ஷெடியூலில் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம். இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். இந்த பிடிஎஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்கார்டிங் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பில் பிரம்மாஸ்திரா பேஜில் அவைலபிளாக இருக்கும். அதில் ஆர்ஆர்பி என்டிபிசிங்கிற இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கும். நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த என்டிபிசி ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோஸை மட்டும் பார்த்து அந்த நோட்ஸை நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட் மட்டும் ரெகுலர் இன்டர்வியூவில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸில் உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரீசனிங்க்கு உண்டு, ஜென்ரல் அவேர்னஸ் என்னெல்லாம் படிக்கணும், மேக்ஸில் என்னெல்லாம் மாதிரிலாம் இருக்கும், எல்லா டாக்குமே கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு டீச் பண்ணிப்போம். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது புரியலை, கன்ஃபியூஷனாக இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் இதுதான் நம்ம மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடியிலையும் உங்கள் டவுட் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். ஸ்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.